வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கார்லிக் சிக்கன் அதுதான் பண்ணியிருக்கோம். இது செமையாக இருக்கும். வாங்க நம்ம இந்த சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயத்துக்கிட்ட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதோட பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக்கை நல்லா நைஸாக அரிஞ்சிக்குங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சோண்டு நசுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாக்கிட்ட கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம கார்லிக் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கம்மியாக தானே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன். அது நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்குங்க. அது நல்லா வெடிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கார்லிக்கையும் சேர்த்துக்கலாம். அது எண்ணெயில் சேர்ந்து வதங்கும் போது நல்லாயிருக்கும். பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். பூண்டை நம்ம நல்லா மெல்லிஸாக அரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா வாயில் கடிப்படும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நெய்ஸாக அரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சியவும் அதில் போட்டுக்கலாம். இஞ்சியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் அதோட சேர்த்து அதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் இருக்கும், அதை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கிட்டு அது கூட உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பையும் அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன்கிட்ட சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதை ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடுங்க. நல்லா சிக்கன் எல்லாம் கலந்து நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அது நல்லா லாஸ்ட்டாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ரெடி ஆச்சான்னு பார்ப்போம். சூப்பராக கார்லிக் சிக்கன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வேக்காடும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.